அரசியல் சுயலாபம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா பார்க்கப்படும். ஒண்ணு, ஒரு கட்சி ஆரம்பிச்ச தலைவர் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினா, ஒரு சாதிய கட்சி ஆரம்பிச்சு தனக்கு பயன்படுத்தினா அது நேர்மையற்றது. ஒரு சாதிக்காக கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய சாதிக்காக தன்னுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக சுயநலமாக நடந்துகிட்டா அது தவறே இல்லை. ஏன்னா அவர்களை சொல்லித்தான் அவன் அரசியல் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவர்களுக்கு கூட துரோகம் பண்ணிவிட்டு தனதாக்கிக்கிறது இருக்குல்ல, அது நேர்மையற்றது. அதனால இங்க சாதியம் இல்லாத எந்த அரசியல் கட்சியும் இல்லை, எந்த அரசியல் தலைவனும் இல்லை. சொல்லுங்க, கலைஞர் பக்கத்துல யாரு நின்றுட்டு இருந்தது நீண்ட நெடுங்காலமாக? வீராசாமியும் ஆற்காடு வீராசாமியும் வைகோபால் சாமியும் தான் நின்றுட்டு. பேராசிரியர் இருந்தாரு, அவர் அறிவுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனா பக்கத்துல யாரு நின்னது? சரி, இன்னைக்கு ஆளுகிற ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல யாரு நின்றுட்டு இருக்காரு அதிகமா? இந்த மண்ணை சேர்ந்த ஏவா வேலும் கே என் நேரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க முடியும்? அப்ப இங்க சாதியம் இல்லாத, அப்ப நீங்க திருமாவளவன் அவர்கள் பக்கம் நிக்கிறவங்க யாரு? பக்கத்திலே நிக்கிறவங்க. நீங்க ராமதாஸ் ஐயா எடுத்துக்கிட்டாலும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல நின்னாலும் யார் நிக்கிறாங்க? நான் சொல்றது யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறது இல்லை என்னுடைய நோக்கம். அப்ப சாதியம் இல்லாத இங்க அரசியல் இல்ல. சாதியை நான் மறுக்கிறேன், சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்ன தலைவர்கள் கூட பச்சை சாதி வரிகளோட தான் இந்த மண்ணுல அவர்களுடைய சுயநலத்துக்காக இருந்தாங்க, ஆண்டாங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்க.